டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படுவது தள்ளிப்போகிறது. கேள்விக்குறியான குறுவை சாகுபடியால் கலங்கும் விவசாயிகள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறப்பு பற்றி முடிவு. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். ஜூன் 24ஆம் தேதிக்கு பதிலாக 20ஆம் தேதியே சட்டப்பேரவை கூட்டம் தொடக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு மாற்றம். கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம். உரிய விசாரணை கோரி புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியல். விஷவாயு தாக்கிய பகுதியில் வீடுகளுக்குள் தங்கியிருக்க மக்கள் அச்சம். கழிவறை செல்ல அஞ்சி உறவினர் வீடுகளுக்கு செல்லும் துயரம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டி. அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்பாளரை அறிவித்தது திமுக. எதிர்காலத்தில் கூட்டணியாக களம் காண்பதா, தனித்து நிற்பதா? காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர்கள் வார்த்தை போர். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிரான மனுக்களுக்கு பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவு. நீட் கலந்தாய்வு நடைமுறைகளை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஒடிஷா முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி தேர்வு. புவனேஸ்வரில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. துணை முதலமைச்சர் ஆகிறாரா பவன் கல்யாண்?